மாவட்டம் பழைய காட்பாடி பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் என்கிற ரேணுகாம்பாள் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முதன்முறையாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத வகையில் தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் 3 உழவர் சந்தையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் படப்பை, குன்றத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் உழவர் சந்தையில் நுகர்வோருக்கு நியாயமான விலைகளில் கிடைக்குமாறு விநாயகர் சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் விற்பனைக்கு எந்த பொருட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அலுவலர் துணை இயக்குநர் ஜீவராணி தெரிவித்துள்ளார். முதல் முறையாக தமிழக அரசின் வேளாண் துறை சார்பில் விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்படுவது அனைவரிடமும் வரவேற்பு பெற்றுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நாளை 10,000க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ளது. இதனையொட்டி நாகர்கோவில் மேலசூரங்குடியில் தயார் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் அனுப்பி வைக்கும் பணிகள் தொடங்கியது. இந்த ஆண்டின் புதிய வரவாக விதை விநாயகர் சிலை தயார் செய்து அறிமுகப்படுத்தியுள்ளனர். இதன் மூலம் சாதாரணமான விநாயகர் சிலை ஊர்வலத்தில் மரம் வளர்க்கும் சமூக சிந்தனை விதைக்கப்பட்டுள்ளதற்கு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது. புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர், தமிழக முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடு சென்றுள்ளார். அவரது பயணம் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார். மேலும் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாலியல் வன்கொடுமை கண்டனத்திற்குரிய கடுமையான தண்டனைக்குரிய மாபக செயல். ஸோ அதை தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டங்கள் வரணும். குறைஞ்சபட்சங்கிறது ஒரு 1000 தண்டனை அளவுக்காவது தண்டனைகள் வழங்கி குழந்தைகள் பாலியல் ரீதியாக நடக்கிற குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், மகளிருக்கு எதிரான குற்றங்கள், இந்த மாதிரி பல வகையான குற்றங்களும் தடுக்கப்பட வேண்டும். அதற்காக மாநிலத்திற்கு மாநிலமும் சரி, அகில இந்திய அளவிலும் சரி, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி 108 கலசங்களுடன் யாகசாலைகள் அமைத்து மந்திரங்கள் போதப்பட்டு கும்ப கலசத்தில் நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்பு தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்கள் மேல் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.